ஹாய், இன்றைய தரிசனம். இந்த இனியவனின் இனிய வணக்கம். நான் உங்கள் அன்புடன் ஏவி சதீஷ்குமார் சிவாச்சாரியார். என்ன திடீர்னு ஒரு காணொலியில் வந்திருக்காரு. எல்லாரும் இந்த காணொலி மூலியமாக ரொம்ப நிறைய பேர் விரும்பி வேண்டி பிரார்த்தனை பண்ணி கேட்டுருந்தாங்க. எனக்கு இந்த ராகு கேது பயிற்சி நான் சுவாமி விளக்கங்கள் சொல்லலை அப்படின்னா, திருக்கணித பிரகாரம் 18/5/2025 திருக்கணிதம், வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் 26/4/2025 சனிக்கிழமை மாலை 4:20 மணிக்கு ராகு மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு பிரவேசிக்கிறார். கேது கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இதில் ஒரு உண்மையை சொல்லணும். ஜாதக பிரகாரம் மாற்றங்கள் வரும். பரிகாரமும் நான் சொல்ல போகிறதில்ல. இது சுவாமியினுடைய பயிற்சி. பரிகாரம் உங்கள் விருப்பம். நீங்கள் கோயிலுக்கு போய் சுவாமியை பார்த்து தீபம் போடலாம், இல்லை சங்கல்பம் பண்ணும்போது அபிஷேகத்தில் சங்கல்பம் பண்ணிக்கலாம், வாமத்தில் சங்கல்பம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களுடைய பிரார்த்தனை. இதில் நன்மை அடைய போகும் ராசிகள் அப்படின்னு பார்த்தோன்னா 4 ராசி இருக்குது. அந்த 4 ராசி ஃபஸ்ட்டு மேஷம், தனுசு, கன்னி, மீனம். இந்த 4 ராசி நன்மை அடைய போகும். ராகு கேது பயிற்சிக்கு நன்மை அடைய போகும் ராசி. சுமாரான பலன், ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுனா இந்த ரிஷபம், துலாம், மிதுனம், ரிட்சிகம். இந்த 4 ராசி மத்திய பாகம்னு சொல்லுவாங்க. சுமாராக இருக்குது. அதிக நேரமாக எனக்கு கொடுக்கல, வேகம் போகும், தப்பாக எடுத்துக்காதீங்க. சரியில்லாத அந்த 4 ராசி என்ன, அதான் அந்த பரிகார ராசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சரியில்லாத அந்த 4 முக்கியமான ராசி மகரம், சிம்மம், கும்பம், கடகம். இந்த ராகு கேது பயிற்சிக்கு சேர்த்தே சொல்லியிருக்கேன். இந்த 4 ராசி சரிங்களா. இந்த 4 ராசியில் இந்த இதுவரையும் நம்ம பார்க்குறோம். இது என்ன சொல்லணும் அப்படின்னா, ராசி அடிப்படையில் ஆன பயிற்சி. பொது பலன், உங்கள் சுயஜாதக பிரகாரம் பலன்கள் நன்மைகள் கண்டிப்பாக தரும். ராகு கும்பத்தில் பிரவேசிக்கிறார், சுயஸ்தானம். 2ஆம் இடமான மகரத்துக்கு தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் பிரவேசிக்கிறார். 3ஆம் இடம் தனுசு, முயற்சி ஸ்தானத்தில் பிரவேசிக்கிறார். 4ஆம் இடம் விருட்சிகம், வித்தை ஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தில் அர்த்தாஷ்டமம்னு சொல்லுவோம். அர்த்தாஷ்டம், அஷ்டமல்ல, அஷ்டமம்னா 8, அர்த்தாஷ்டமம். 5 துலாமில் புத்திரஸ்தானத்தில் பிரவேசிக்கிறார். 6ஆம் இடத்துல உத்தியோகஸ்தானத்தில் கன்னியில் பிரவேசம், கன்னி ராசியில். 7ஆம் இடத்துல இந்த கூட இருக்கிறவங்களாம் இருக்காங்க இல்லையா, துணை ஸ்தானம்னு சொல்லுவாங்க, அந்த சிம்மத்துக்கு துணை ஸ்தானத்தில் பிரவேசிக்கிறார். அட்டம ராகுவாக இருக்கிறவர் கடகத்துக்கு ஆயுள் ஸ்தானத்தில் பிரவேசிக்கிறார். 9ஆம் இடம் மிதுனத்தில் பாக்யஸ்தானத்தில் பிரவேசிக்கிறார். 10ஆம் இடம் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் ரிஷபத்தில் பிரவேசிக்கிறார். 11ஆம் இடமான மேஷத்துக்கு லாபஸ்தானத்தில் பிரவேசிக்கிறார். 12 மீனத்தில் விரைய குருவாக ராகு பிரவேசிக்கிறார். இது ராகு பயிற்சிக்கு 12 உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கேது பயிற்சி, கேதுவும் அதே நேரம் தான். சிம்ம ராசியில் ஜென்ம கேதுவாக இருக்கார். அதுக்கப்புறம் 2ஆம் இடம் கடகத்தில் பிரவேசிக்கிறார். 3ஆம் இடம் மிதுனத்தில் பிரவேசிக்கிறார். 4ஆம் இடம் ரிஷபத்தில் பிரவேசிக்கிறார். 5ஆம் இடம் மேஷ ராசியில் புத்திரஸ்தானத்தில் பிரவேசிக்கிறார். 6ஆம் இடம் மீனத்தில் வேலை ஸ்தானத்தில் பிரவேசிக்கிறார். 7ஆம் இடம் கும்பத்தில் அந்த கூட இருக்கிறவங்க துணை ஸ்தானத்தில் பிரவேசிக்கிறார். 8ல் அட்டம கேதுவாக இருக்கிறவர் ஆயுள் ஸ்தானத்தில் மகரத்தில் பிரவேசிக்கிறார். 9 பாக்யஸ்தானத்தில் தனுசில் பிரவேசிக்கிறார். 10ஆம் இடம் ரிட்சிகத்தில் லாபஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் ரிட்சிகத்தில் பிரவேசிக்கிறார். 11 துலாமில் லாபஸ்தானத்தில் பிரவேசிக்கிறார். 12 கன்னியில் விரயஸ்தானத்தில் பிரவேசிக்கிறார். இது ராகு கேது பயிற்சியினுடைய விவரங்கள். இதில் என்னதான் நம்ம சொன்னாலும் ராகு மேஷத்துக்கு என்ன, கேது மேஷத்துக்கு என்ன அப்படின்னு ஒரு டீட்டெயில் கேட்குறாங்க. ராகு மேஷத்துக்கு 11 இடமாகவும் கேது 5ஆம் இடமாகவும் இருக்கிறார். சுமாராக சொல்ல போனோன்னா ஒரு 100%க்கு 70% இந்த மேஷராசி அற்புதமாக இருக்குது. ரிஷபம் பார்த்தோம்னு வச்சிங்களேன், இந்த ராகு கேது பயிற்சிக்கு ரிஷபம் 10ல் பிரவேசனம், 4ல் கேது பிரவேசிக்கிறார். 100%ல் 75% ரிஷபத்துக்கு நல்லா இருக்கார். மிதுனத்தை பார்த்தோன்னா மிதுனம் 9ஆம் இடம் ராகு, 3ஆம் இடம் கேது. 70% தான் இந்த ராசி பிரகாரம் சுமாராக இருக்கார். கடகத்தில் 8ல் வராரு ராகு, 8லையும் கேது 2லையும் இருக்கார். 60% நல்லா இருக்குது, அற்புதமாக இருக்கார். சிம்மத்தில் 7ல் ராகுவும் ஜென்மத்தில் கேதுவும் இருக்கார். 50% மட்டும்தான் சுமாராக இருக்குது.
கன்னியில் 6ல் ராகுவும் 12ல் கேதுவும் இருக்கார். 55% மட்டும்தான் சுமாராக இருக்குது. துலாமில் 5ல் ராகுவும் 11ல் கேதுவும் இருக்கிறார். ஒரு 65% அற்புதமாக இருக்குது. விருச்சிகத்துக்கு 4ல் ராகு பகவானும் 10ல் கேதுவும் இருக்கார். அப்போ அப்படி இருக்கும் பொழுது ஒரு 60% அற்புதமாக இருக்கார். இதில் வந்து தனுசு வந்து 3ஆம் இடத்துல ராகுவும் கேது 9ஆம் இடத்துல பிரவேசனம் பண்ணுறார். 70% அற்புதமாக இருக்குது. மகரத்தில் 2ஆம் இடம் ராகுவும் கேது 8ஆம் இடத்துல இருக்கார். 65% அற்புதமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப இதில் ராசிக்குன்னு பார்த்தோன்னா கும்பம் ஜென்மத்தில் ராகுவும் 7ல் கேதுவும் இருக்கார். 55% தான் சுமாராக இருக்குது. இதுதான் உண்மை. மீனத்தில் 12ல் ராகுவும் 6ல் கேதுவும் 65% சுமாராக இருக்கார். ராகு கேது பயிற்சி. அடுத்ததாக வரப்போகிறது குரு பயிற்சி. அதுக்கு அடுத்தது அடுத்த வருஷம், அதாவது வருஷம் பிறந்து 2025 இல்லையா, 2026 தான் சனி பயிற்சி. என்ன சுவாமி திருக்கணித பிரகாரம்? அதெல்லாம் ஒன்றும் கணக்கு கிடையாதுங்க. இது வாக்கிய பிரகாரம் பார்ப்போம் மக்களே. ராகு கேது பயிற்சி. இந்த இனிய வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா. பார்ப்போம்.